வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும். 5 நாட்களுக்கு 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் +2 தேர்வில் 94.56 விழுக்காடு தேர்ச்சி. 92.37 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவிகள் 96.44% தேர்ச்சி அடைந்து அசத்தல். +2 தேர்வில் 600க்கு 598 மதிப்பெண் எடுத்து அசத்திய திருப்பூர் மாணவி. 4 பாடங்களில் 100க்கு 100 எடுத்த நிலையில் தமிழ், ஆங்கிலத்தில் தலா 99 மதிப்பெண் பெற்ற மகாலட்சுமி. நெல்லை மாவட்டம் நான்குநேரியில் சாதி ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் சின்னதுரை 469 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி. விரும்பும் கல்லூரியில் சேர உதவுவதாக தொலைபேசி மூலம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. +2 மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் 9ஆம் தேதி வழங்கப்படும். மறு மதிப்பீடு, மறு கூட்டலுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. பொறியியல் படிப்புகளுக்கு இன்று முதல் ஜூன் 6 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். ஜூலை 10 தரவரிசை பட்டியல் வெளியாகும். விவசாயத்திற்கு 24 மணி நேரத்திற்கு பதில் 8 மணி நேரம் மட்டுமே மின்சாரம் வழங்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகார். பயிர்கள் கருகுவதை தடுக்க லோ வோல்டேஜ் இல்லாமல் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கவும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். நெல்லையில் சடலமாக மீட்கப்பட்டது காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தானா? பாதி எரிந்த நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டதால் மகனிடம் DNA பரிசோதனை நடத்த கோரிக்கை. காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தனிடம் விசாரணை. கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவர்களிடமும் விசாரணை நடத்தும் தனிப்படை போலீசார். நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை தகுதி நீக்கம் செய்ய பாஜக மாவட்ட செயலாளர் கோரிக்கை. தேர்தலுக்காக செலவு செய்த பணத்தை கேட்டதற்காக மிரட்டியதாக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மரண வாக்குமூலத்தில் குறிப்பிட்டதால் தேர்தல் அதிகாரியிடம் மனு. சென்னை வானகரத்தில் பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் சேமிப்பு குடோனில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராட்டம். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள பூங்காவில் 5 வயது சிறுமியை கடித்து குதறிய ராட்வெய்லர் நாய்கள். படுகாயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ராட்வெய்லர் நாயை வளர்த்தவர் உட்பட 3 பேர் கைதாகி ஜாமீனில் விடுவிப்பு. சிறுமியை கடித்த நாய்களை பிடிப்பதில் சட்ட சிக்கல் இருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல். காரைக்குடியைச் சேர்ந்த அழகப்பன் மீது ராமநாதபுரம் குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நடிகை கௌதமி நில மோசடி புகார். முதுகுளத்தூர் அருகே 64 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக வாங்கி கொடுத்து 3 கோடி ரூபாயை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. மணல் குவாரி வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும் ஆட்சியர்களை நீண்ட நேரம் காக்க வைத்து துன்புறுத்தக்கூடாது. அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. நாகர்கோயில் அருகே லெமூர் கடற்கரையில் குளித்த 5 கல்லூரி மாணவர்கள் உயிரிழப்பு.
அலை இழுத்துச் சென்ற நிலையில் கடலில் மூழ்கி மரணம். வேலூர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் லிப்டில் சிக்கிய 7 பேர். அரை மணி நேரம் போராடி மீட்பு. கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தை நடத்த விடாமல் சிதம்பரம் நடராஜர் கோவில் பொது தீட்சிதர்கள் குழு தொடர்ந்து எதிர்க்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்த கோயில் செயல் அறங்காவலர் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்ற தகவல் சுமார் 23 லட்சம் மாணவர்களின் கனவுகளுக்கு செய்யும் துரோகம் என ராகுல் காந்தி விமர்சனம். வினாத்தாள் கசிவு என்பதில் உண்மை இல்லை என தேசிய தேர்வு முகமை விளக்கம். பாஜக தேசிய தலைவர் JB நட்டா மீது கர்நாடகாவில் வழக்கு பதிவு. இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டதாக மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா மீதும் வழக்கு. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணம் தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் உட்பட 4 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கடந்த 4ஆம் தேதி திசையன்விளை அருகே உள்ள அவரது தோட்ட வீட்டில் இருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இறப்பதற்கு முன்பு மரண வாக்குமூலம் என்ற பெயரில் ஜெயக்குமார் எழுதியிருந்த கடிதத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரது பெயர்களை குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். அதன்படி ஜெயக்குமார் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த முன்னாள் அரசு ஊழியர் குத்தாலிங்கம், தனியார் பள்ளி நிர்வாகி ஜெய்கர் மற்றும் தொழிலதிபர் ஜேசுராஜா ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். 3 பேரிடமும் ஜெயக்குமாருடனான தொடர்பு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி கடிதம் மூலமாக விளக்கம் பெற்றுள்ளனர். இதேபோன்று ஜெயக்குமார் குடும்பத்திற்கு நெருக்கமான மருத்துவர் ஒருவரிடமும் விசாரணை நடத்தியுள்ளனர். அடுத்த கட்டமாக நான்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரனிடமும் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட முதல் நபரான ஆனந்தராஜ் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது செல்போன் எண்ணும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜெயக்குமார் தனசிங் மர்ம மரணம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தனிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள அவரது வீட்டிற்கு சென்ற காவல் ஆய்வாளர் அஜித்குமார் தலைமையிலான போலீசார் அவரிடம் 2 மணி நேரம் விசாரணை நடத்தினர். தனுஷ்கோடி ஆதித்தன் 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என மருமகனுக்கு எழுதிய கடிதத்தில் ஜெயக்குமார் தனசிங் குறிப்பிட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக தனுஷ்கோடி ஆதித்தனிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. சென்னையில் மாநகராட்சி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை 2 வளர்ப்பு நாய்கள் கடித்து குதறியதில் அவர் படுகாயமடைந்தார். நெஞ்சை பதற வைத்த இந்த சம்பவம் தொடர்பாக நாய் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு காவல்துறை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். 1000 விளக்கு மாடல் பள்ளி சாலையில் மாநகராட்சி பூங்கா அமைந்துள்ளது. இதன் காவலாளியாக உள்ள ரகு என்பவர் தனது மனைவி சோனியா மற்றும் மகள் சுதக்ஷாவுடன் அங்குள்ள சிறிய அறையில் தங்கியுள்ளார். ரகு நேற்று வெளியூர் சென்ற நிலையில் சிறுமி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அருகே ரத்த வங்கி வைத்திருக்கும் புகழேந்தி தான் வளர்க்கும் ராட்வைலர் வகையைச் சேர்ந்த 2 நாய்களுடன் பூங்கா வழியாக வந்தார். அந்த நாய்கள் திடீரென அங்கு தனியாக விளையாடிக் கொண்டிருந்த சுதக்ஷாவை துரத்தி கடித்து குதறின. ஆனால் புகழேந்தி அதனை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பின்னர் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த தாயார் சோனியா அந்த நாய்களிடமிருந்து சிறுமியை போராடி மீட்டார். அப்போது நாய்கள் கடித்ததில் சோனியாவுக்கும் காயம் ஏற்பட்டது. ஒரு நாய் தலையை கவ்விய நிலையில் மற்றொரு நாய் கழுத்து நெஞ்சு பகுதியில் கடித்து குதறியதில் சிறுமிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து மீட்கப்பட்ட சிறுமிக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. நாய்களின் உரிமையாளர் மருத்துவ செலவை தாமே ஏற்பதாக கூறியதால் 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். நாய்களை கயிறு கட்டி அழைத்து வராமல் அதன் உரிமையாளர் அலட்சியமாக இருந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவம் நடைபெற்ற போது அந்த பூங்காவில் சிறுமி, அவரின் தாயார் மட்டுமே இருந்தனர். ராட்வைலர் வகை நாய்களை வளர்த்து வரும் தம்பதி அதன் குட்டிகளை விற்பனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இவர்களின் வளர்ப்பு நாய்கள் ஏற்கனவே 2 பேரை கடித்துள்ள போதும் அவர்கள் அவற்றின் வாயில் கவசம் எதுவும் அணிவிக்காமல் அழைத்து வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
வாக்கிங் கூட்டு வந்தவர் எதுவும் கயிறு போட்டு சங்கிலி போட்டு பிடிச்சி வராம அப்படியே சும்மா வாக்கிங் மாதிரி கூட கூட்டு வந்துட்டாரு. அந்த குழந்தை அங்க இருந்ததை பார்த்துட்டு அந்த 2 நாயா போய் அவரை கவி அந்த குழந்தைய கடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏங்க இது மாதிரி நாயை வளர்க்குறீங்க, கடிச்சா என்ன பண்றேன் நான் வைத்தியம் பண்ணிக்கிறேன்னு ஒரு திமிரா பேசுறாரு அவரு. ரொம்ப அவருக்கு ஏதாவது தக்க பனிஷ்மெண்ட் வாங்கி தரணும் மேடம். அதான் எங்களுக்கு இது பண்றோம். அம்மாவும் பொண்ணும் அப்படியே பெரலி, அம்மாவை சொல்லக்கூடாது, அந்த குழந்தைய அப்படியே பெரட்டின்னு காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு ஒரு நாய் தான் பரவாயில்ல, 2 நாய்ங்க, 2 நாய் இவ்வளோ ஹைட்டில் இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லியிருந்தாருன்னா அதை தடுத்து இருக்கலாம். எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லி கற்றுக் கொடுத்துருப்பாங்க நாயை, அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அவர் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி அவர் டாக் ப்ரீட் பார்த்தீங்கன்னா ராட்வெல்லர். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது பேன் செய்யப்பட்டிருக்கு. பட் அவர் ப்ரீட் பண்ணி அதை விற்கிறாரு. ஸோ அவர் பிளட் பேங்க் ரன் பண்ணுறதுனால அது பெருசாக யாரும் கண்டுக்கல. அது நியூஸன்ஸும் கிரியேட் பண்ணுது. அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணியிருக்காங்க. அவங்க கையில் கடி காலில் கடி எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அந்த குழந்தை நம்ம கூட இருந்திருக்காது. நெஞ்சை பதற வைக்கும் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நாய்களின் உரிமையாளர் புகழேந்தி, அவரின் மனைவி தனலட்சுமி மற்றும் மகன் வெங்கடேஷ் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3 கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். அத்துடன் ராட்வைலர் வகை நாய்களை வளர்ப்பதற்கான வழிமுறைகளை பின்பற்றினார்களா, ஓராண்டுக்கு ஒருமுறை வெறிநாய்க்கடி தடுப்பூசி போடப்பட்டதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், சிறுமியை கடித்து குதறிய நாய்களை பிடிப்பதில் சட்ட சிக்கல் இருப்பதாக தெரிவித்தார். நாய் பூனைகளை வளர்ப்பதற்கு உரிமம் பெறுவது கட்டாயம் என்றும் கூறினார். ஆனால் சிறுமியை கடித்து குதறிய நாய்களுக்கு அதன் உரிமையாளர் உரிமம் பெறவில்லை என்றும், இது தொடர்பாக விளக்கம் கேட்டு நாய் உரிமையாளருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும் தே ஹவ் நாட் டன். ஏற்கனவே மற்ற முனிசிபாலிட்டிலையும் நம்மளோட முனிசிபல் லைசன்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். வேக்சின்ஸ் போட்டிருக்காங்களா? வேக்சின்ஸ் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. பட் இது எல்லாமே வெரிஃபை பண்ணுங்க ரெக்கார்ட்ஸோட. நோட்டிஃபைட் ஏரியாவில் வளர்க்குறவங்க அதை பதிவு பண்ணணும். பதிவு பண்ணாதவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும். அதை இன்னும் விரைவுபடுத்தும். பெட்ஸ் எல்லாமே பெட் ஆக்சசிபிளாக தான் இருக்கு. சட்டங்களும் கம்பேனியன் அனிமல்ஸ்க்கும் பெட்டுக்கு சாதகமாக தான் இருக்கு. இந்த மாதிரி சவால்கள் வரும்போது சட்டத்தில் என்னென்ன மாதிரி கரெக்ஷன் தேவை, விதிமுறைகள், சட்டத்தை சொல்ல விதிமுறைகள் போன்ற அதை டெஃபினட்டாக கொண்டு செல்லப்படும். இந்நிலையில் சிறுமியை கடித்து குதறிய புகழேந்தியின் வளர்ப்பு நாய்கள் ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒருவரை கடிக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த நபரை புகழேந்தியின் நாய் கடிக்க முயன்றதும் அந்த நபர் அருகிலிருந்த கம்பி வேலியை தாண்டி குதித்து தப்பிச் சென்றதும் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை செங்கம் சாலையில் அமைந்துள்ள ரமணாசிரமத்தில் ரமண பகவானின் 74வது ஆராதனை விழாவில் கலந்து கொண்ட இசையமைப்பாளர் இளையராஜா ரமணர் பாடல்களை பாடி சாமி தரிசனம் செய்தார். அந்த பரம்பொருள் மண்ணிலே, அந்த பரம்பொருள் மண்ணிலே மனிதனாய் வந்தது அற்புதம், அற்புதம், அற்புதமே. அந்த பரம்பொருள் மண்ணிலே மனிதனாய் வந்தது அற்புதம், அற்புதம், அற்புதமே. ஏ